ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவரைக்காய், அதாவது வத்தாடுன்னு சொல்லலாம். வீட்டு அவரைக்காய் இல்லைன்னா வத்தாடுன்னு சொல்லலாம். இதை வந்து பொரியல் செய்யலாம். ஃபஸ்ட்டு இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. இந்த ஸ்டேஜுக்கு வடியும் போது உப்பு கொஞ்சமாக போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக விட்டு நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வேக வச்சு காயை நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தான் சேர்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, நான் வந்து 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் காய் வேக வச்ச பாத்திரமே எடுத்திருக்கேன். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், கடுகும் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. வெங்காயத்தை ஆட் பண்ணி வெங்காயம் வந்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு வதங்கணும். நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா 2 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டு இப்போ இவங்க கூட வந்து நம்ம கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மஞ்சள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், சாம்பார் 1 ஸ்பூன், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா வேக வைக்கும்போது நம்ம உப்பு அதிகமாக சேர்த்துருக்கோம். இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்டேஜ் ஆனதும் நம்ம வந்து இப்போ வேர்க்கடலை தூள் ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கோம். அவங்கள வந்து ஒரு 3 ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை தூள் சேர்த்து பொரியல் செஞ்சோம்னா அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். 3 to 4 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இதில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, பார்க்கவே எப்படி இருக்குது, அருமையான வத்தாடு பொரியல் ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு அவரைக்காய் அல்லது வத்தாடுன்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.